ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்துடைய மகிமைப்படுத்துவீராக ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் ஆகும். என் தேவாதி தேவனுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உபவாச நாட்கள நீர் கர்த்தாவே எங்களோடு கூட பேசுகிறபடியால் நன்றி. நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே செய்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஒரு விசை கூட அடியேனை நீர் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. இசப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்துண்டே மகிமைப்படுத்துவீராக. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனை நாம் துதித்து பாடி கொண்டாடுவோமாக. ஆமென். அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே என்ற பாடலை கூட பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அல்லேலூயா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 என்பவீசுரா ஜனுக்கே. ஆவியானதே வருகே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் நொந்த நினைவார் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் நொந்த நினைவார் நிரம்ப வேண்டும். ஆராதனை 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 என்பவீசுரா ஜனுக்கே. ஆவியானதே வருகே. என்பவீசுரா ஜனுக்கே. ஆவியானதே வருகே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் இதய துடிப்பாக மாற்று. தன்
நேசரின் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 என்பதே சுராஜனுக்கே. ஆவியானவரே ரகடகலரோ தேவ மகிமை உன்னத மகிமப்பா. சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆவியானவரே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று தினத்துல நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்தோம். பல தடங்கல்கள் மத்தியில நாம் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தோம். ஆனால் தேவன் இன்றைக்கு அதை சரியாக ஒழுங்குபடுத்தி அந்த வார்த்தையை நினைப்பூட்டி தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வல்லமில்லவராய் இருக்கிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நம்ம பார்த்தோம். அதுல 4 விதமான நபர்களை குறித்து பார்த்தோம். ஒன்று, தனிப்பட்ட வாழ்வில் உண்மை இருக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். குடும்ப வாழ்வில் உண்மையாய் இருக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். தொழிலில், வேலையில் அல்லது தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் அவளை ஆசீர்வதிப்பார் என்று பார்த்தோம். அதே போல ஊழியத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்து விசுவாசித்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்ப அதுல உண்மையுள்ளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று பார்த்தோம். அப்ப தனிப்பட்ட வாழ்வில் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 18:23, சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் எப்படி இருக்கிறான் தேவனுக்கு முன்பாக, அவன் உண்மையிலவனாய் இருக்கிறானா இல்லையா என்று நம்ம பார்த்தோம். அதே போல குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருத்தர், கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். அதே போல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்ப அந்த குடும்ப உறவு என்று சொல்லும்போது அது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அந்த குடும்ப உறவிலே நம்ம எப்படி பர்ஃபெக்டா இருக்கிறோமா இல்லையா என்பதை தேவன் பார்க்கிறார். அதே போல தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே, தொழிலே, பொறுப்புகளிலே உண்மையாக இருக்க வேண்டும். நேற்று தினத்தினுடைய தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நம்ம லஞ்ச லாவணியை வாங்காதபடி உண்மையுள்ளவளாய், நேர்மையுள்ளவளாய், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 8 hours டியூட்டியா இருந்தாலும் சரி, 10 hours டியூட்டி இருந்தாலும் சரி, அதுல ஓபி அடிக்காம, லஞ்ச லாவணியை வாங்காம,
நேர்மையாக நாம் உழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல அநியாயமாய் சம்பாதிக்க கூடாது, ஒரு நியாயமான வருமானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தொழில் வேலைவாய்ப்பு பொறுப்புகளே உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல ஊழியத்தில் உண்மை இருக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நாம சுயநலமா இருக்காதபடி மற்றவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்க ஒரு நடமாடும் வேத புத்தகமாக உங்களை பார்க்கிறவர்கள் உங்களில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். இன்றைக்கு அநேக நபர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை காண முடியாது, அவருடைய வாழ்க்கையிலே கனிகள் பார்க்க முடியாது. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கனிகள் இல்லை, ஆவிக்குரிய கனிகள் இல்லைன்னா அவன் வாழ்வதே வேஸ்ட். ஆகவே நம்ம இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ பணியை நம்ம செய்யணும். அது சிறுவர் ஊழியமா இருக்கலாம், டிராக்ஸ் ஊழியமா இருக்கலாம், மருத்துவமனை ஊழியமா இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக இருக்கலாம், நன்மை செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சோ அப்ப கர்த்தர் நம்ம கொடுக்கிற அது பகுதி நேர ஊழியமா இருந்தாலும் சரி, முழு நேர ஊழியமா இருந்தாலும் சரி, நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாட்மை கூட காலை வேளையில வேத ஞானத்தை கொண்டிருக்கும் பொழுது சங்கீதம் 145 அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை இவ்வாறு பார்க்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாய் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எங்க இருக்கிறாரா? சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆனால் உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடுகிறார்களா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏதோ கடமைக்குன்னு கூப்பிடுது. இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணல, தனி ஜெபம் பண்ணல அப்படின்னா அம்மா என்ன அடிப்பாங்க, திட்டுவாங்க, அதுக்காக அந்த நேரத்துல பண்றது அது பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் சமீபத்தில் இருக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. ஏன் என்றால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், நம்முடைய தேவன் யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அப்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. நம்ம எப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, தேவனை தொழுது கொள்ளுகிறோமோ, அப்ப ஆண்டவர் சமீபமா இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குழந்தை அம்மா பா கூப்பிடும் பொழுது தகப்பன் தாய் அந்த குழந்தைய அவளோட பார்ப்பாங்க. ஐயோ, என் பிள்ளை என்ன அப்பான்னு கூப்பிடுது, என் பிள்ளை அம்மானு கூப்பிடுது, என் பிள்ளை மம்மி டாடின்னு கூப்பிடுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்னைக்கு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை கூப்பிடும் பொழுது அவளா யார ஃபர்ஸ்ட் கூப்பிடுது? அந்த குழந்தை, பிறந்த குழந்தை மா 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 அப்படின்னு கூப்பிடும். பா பா. அல்லேலூயா.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு குழந்தை அப்படி கூடும்போது நம்ம என்ன செய்யறோம்? பெற்றோர்கள் அவளை பார்ப்பாங்க, கொஞ்சுவாங்க. நேரத்துல கூட ஒரு சில பிள்ளைகள் வாட்ஸ்அப்ல அந்த குழந்தை பேசுது, மழலை பேச்சு, அது அந்த குழந்தை பேச்செல்லாம் பார்க்கும்போது பெற்றோர்களை ரசித்து அது வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஆசை அந்த குழந்தை கொஞ்சம் பொழுது. அப்ப அதே போலதான் இன்றைக்கு நம்ம ஏசப்பா நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமா இருக்கிறாராம். இன்னைக்கு யாருமே அவர் நோக்கி கூப்பிடுறது கிடையாது, ஜெபிக்கிறதே கிடையாது, ஜெப வாழ்க்கையே இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம், குடும்ப வாழ்க்கையில ஜெபம், அதுக்கப்புறம் ஐக்கிய ஜெபம், இந்த ஜெப வாழ்க்கையே இல்லை. குடும்ப ஜெபம், ஐக்கிய ஜெபம் எல்லாவற்றையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு நாம் இணைந்து இருக்க வேண்டும். Walk with God. அல்லேலூயா. நீ தேவனோடு நட, பேசிக்கிட்டே நட. உன் எண்ணங்களை ஆண்டவருக்கு சொல்லிட்டே இரு, துதித்து கொண்டே இரு. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். 2 நாளாகமம் 7:15 இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கொள்ளுமாய் இருக்கிறது. அப்ப நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சோ ஆண்டவர் பார்க்கிற காரியம் என்ன? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அப்ப அவர் நோக்கி கூப்பிடுற நாம தான் பெரிய ஜாதி. அல்லேலூயா. ஆமென். யோவான் 4:24 வாசிங்க. யோவான் 4:24. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வசனத்தை இவனமாய் நாம் பார்க்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப நம்ம தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஸ்பிரிட் ட்ரூத் அத பார்க்கிறார். நம்ம தேவன் ஜெபிச்சு கொண்டே இருப்போம், மைண்ட் எல்லாம் வேற எங்க போயிட்டு இருக்குது, என்னாச்சு தெரியலையே, அது என்னாச்சு தெரியலையே, வந்து உட்காந்துட்டோம் சர்ச்சில், ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா இல்லையான்னு தெரியலையே, அவ என்ன சொன்னாலும் தெரியலையே, இது பண்ணாலும் தெரியலையே, மைண்ட் ஃபுல்லா வெளியே இருக்கும். ஆனா சபையில உட்காந்து தேவனை ஆராய்ச்சிட்டு இருப்போம், கை தட்டிட்டே இருப்போம், பாட்டு பாடிட்டு இருப்போம், சிந்தை எங்கேயே இருப்போம். சோ ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், தொழில் வேலை ஸ்தலத்த பொறுப்புகள்ல உண்மை இருக்கணும், ஊழிய பாதையில உண்மை இருக்கணும் என்று பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வசனத்துல மேல பார்த்தோம், உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதோடைய 2வது பகுதி தான் உண்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். ஆமென். நம்ம உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாராம். தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் என்று சொல்லும்போது நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆதாமும் ஏவாளும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க உண்மை இல்லாம தவறி போயிட்டாங்க. நிறைய நபர்ல வேதத்துல நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளை, உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தாழ்விலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். உண்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தாழ்விலிருந்து உயர்த்துகிறார். வாசிங்க சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாழ்விலிருந்து உன்னை உயர்த்துகிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ தாழ்மைப்பட்டு கிடக்கிறாய். அப்ப நிச்சயமாக உனக்கு அநியாயம் நடந்திருக்கிறது. ஆனால் நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம இந்த வார்த்தை என்ன கற்றுக்கொள்றோம் பாத்தீங்கன்னா, இங்க பார்க்கிறோம், பென்யமீனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகள் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம். தாவீது பாடுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். ஆண்டவரே, நான் உண்மைதான் நம்பியிருக்கிறேன். எனக்கு அநேக நபர்கள் துன்பப்படுத்துகிறாங்க. இந்த துன்பமான சூழ்நிலையிலிருந்து, துன்பப்படுத்துகிறவர்களிருந்து என்னை விடுதலையாக்கும். இந்த வேளை நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த துன்பமான சூழ்நிலையிலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையா நோக்கி கூப்பிடுற தெரியுமா, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் வாழ்க்கையில அநியாயம் செய்யப்பட்டது. ஒரு மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யலைன்னா அவன் தண்டிக்கலாம். ஆனால் ராஜா நிறுத்தி வைத்த பொற்சிலையை வணங்கலனா 7 மடங்கு எரிகிற அக்கினி சூழலை போடப்படுவார்கள் என்று ஆணையிட்டு அதுல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போட்டாங்க. அப்ப இங்க பார்க்கும்பொழுது அல்லேலூயா, கர்த்தர் தாழ்வில் இருந்து உயர்த்துகிறார். அவர்கள் அந்த அக்கினி சூரியனிலிருந்து தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா, ஆமென். அப்ப இங்க பார்க்கும்போது கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். அப்ப நீதியுள்ளா இருக்கணும். உண்மையுள்ளா இருந்தீங்கன்னா கர்த்தரே என்ன செய்வார், உங்களுக்கு நியாயம் செய்யும். அல்லேலூயா. சங்கீதம் 78 சங்கீதம் 70 வசனத்திலிருந்து வாசிங்க. 78 சங்கீதம் 70, 71, 72. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவன் எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். அல்லேலூயா. தாவீது எங்கும் உண்மையிலவராய் இருந்தார். எல்லாரும் விருந்து கூப்பிடும் போது தாவீது மட்டும் விருந்து கூப்பிடல. யாராச்சும் அப்பா அந்த மாதிரி செய்வாங்களா? ஆனா உலக பிரகாரமான அப்பா என்ன செய்யறாரு, தன்னுடைய சொந்த மகனை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற பிள்ளைகள் எல்லாரையும் விருந்து கூப்பிடுறாரு.
இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் அப்படிதான் இருக்காங்க, தான் சொந்த பிள்ளைகளை சரியா கவனிப்பது கிடையாது. ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும், ஐயா கடமை முடிஞ்சு போச்சு. அநேக குடும்பங்களை பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, ஏமாற்றுகிறவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல இப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில சிக்கி தவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பரம தகப்பனாய் இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். யார் உன்னை சொந்த தகப்பனே வெறுத்து தள்ளினாலும் பரம தகப்பன் உன்னை அழைத்து கொண்டு வந்து உயர்த்துவான். அவன் தாழ்மைப்பட்டு கிடக்கிறான், அவன் ஆடு மேய்க்கதான் ஆகி. யுத்தம் நடக்குது, யுத்த களத்துல கோலியாத்து அவன் என்ன செய்யறான், அவனை பார்த்து எல்லாம் பயந்து போயிடுறான். அப்ப தாவீது வராரு, யுத்த களத்துல வரும்போது அவங்க அண்ணன் கேட்கிறான், டேய் அங்க இருக்க கொஞ்சம் ஆடை விட்டு இங்க உனக்கு என்ன வேலை, யுத்த களத்துல நீ போய் எதமே ஆடு மேய்க்க வேண்டியதானே, நீ ஆடு மேய்க்க தான் லாகி. சில பேர் சொல்லுவாங்க, நீ வேற ஒண்ணுத்துக்கும் லாகி இல்ல. அப்படியே அந்த வார்த்தையாரே என்ன பண்ணுவாங்க, தாழ்த்திடுவாங்க. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து, இவன் அவர்களை பாருங்க, கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமைகளினால் அவர்களை நடத்தினான். அல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க, ஆடுகளை மேய்த்த அந்த தாவீதை கொண்டு வந்து தன் ஜனங்களை அரசாளுவதற்காக மேய்ப்பதற்காக தேவன் மகா பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் முன்பாக, தன்னுடைய பெற்றோருக்கு முன்பாக கூட அவனை விருந்துக்கு சேர்க்கல. ஆனால் தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதை அழைத்து அனுப்பி தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. சோ உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தாழ்விலிருந்து உயர்த்துகிறார். ஆடுகள் மேய்த்த அந்த தாவீதை தேவன் அரசனாக உயர்த்து. யாருமே கண்டுகொள்ள, சட்டப்படவே இல்லையா, நீ கவலைப்படாத, எல்லாரும் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மையாக உயர்த்துகிற ஒரு நாள் வரும். கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அன்னைக்கு நீ யாண்டா யுத்த காலத்துக்கு வந்த, நீ போய் கொஞ்சம் ஆட மெய் அப்படின்னு சொன்ன நபர்கள் மத்தியிலே ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. That's God's power. Man. அதான் தேவனுடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமை என்பது சாதாரண குப்பையிலிருந்து கோபுரத்தில் வைத்தவரே. அல்லேலூயா. நீ குப்பையில கிடக்கலாம், நீ குப்பையாவே கூட கிடக்கலாம். அல்லேலூயா. அவர் உன்னை தன் சொந்த ரத்தத்தாலே கழுவி ராஜாக்கள் முன்பாக, ஆசாரிகளுக்கு முன்பாக, அல்லேலூயா, ஆமென், மாத்திரமல்ல சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. ஆமென். இரண்டாவது என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே உண்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தாழ்விலிருந்து உயர்த்துகிறார் என்று பார்த்தோம். இரண்டாவது, உண்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில்
எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தராகிய நான், ஆமென், ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். சரி நினைப்பாங்க, பொண்டாட்டி புருஷன் எனக்கு மட்டும் உண்மையா இருக்கணும், பெற்றோருக்கும் உண்மையா இருக்கணும், தன்னுடைய குடும்பத்திற்கு உண்மையா இருக்கணும், தன்னுடைய சமுதாயத்துக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மோசே பாருங்க, கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு, என் தாசனாகிய மோசேயோ. ஆமென். அந்த சர்டிபிகேட் கொடுக்கணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, எப்படி பெட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க, பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க. டேய் முட்டாப்பைய மவனே, டேய் தண்டசோறு, டேய் வீணா போனா சூனா போனா, இல்லையா? இதெல்லாம் அடைமொழியா இல்ல படைமொழியா நமக்கு தெரியல. மட்டம் தட்டி பேசுகிற ஒரு காலமாய் இருக்கிறது. என்ன ஒரு வாத்தியார் சொன்னாரு, நான் டியூஷன் படிக்கும் போது படிக்கட்டுல இருந்து கடற்கரைன்னு இறங்கி வந்தேன். அப்ப ஃபாஸ்டா இறங்கி வரும்போது அவர் எழுப்பி கூப்பிட்டாரு, எருமை. எப்படி ஃப்ரண்ட்ல ஒரு சிஸ்டர் போறாங்க, பின்னால் நான் போறேன். டே எருமை, உனக்கு வேண்டா பொறுமை. அவரு அடைமொழி, அதுக்கு என்ன எருமையாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப அவரோட பார்வையில நான் எப்படி தெரிந்தேன்னு தெரியல, இல்லையா? ஆனா அவரு அடைமொழி பேச சொல்லிட்டு என்ன எருமையாக்கிட்டார். அது ஒரு பழமொழியா நான் எடுத்துக்கிட்டேன். அவர் சும்மா ஜோக்குக்கு சொன்னாரு. இருந்தாலும் நிறைய பேர் கூப்பிட்டு வழக்கம் இல்ல. எங்க உங்க வீட்டுல தண்டசோறு ஒருத்தன் இருக்கானே, எங்க சின்ன ஒருத்தன் தானே, அவன் கடை தண்டசோறு, வேலை இல்லை, வெட்டி இல்லை, ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்தா உன்னை போல வர யாரும் கிடையாது, நீதான் டாப். பணமே இல்லை, நீ ஒரு டூப். அப்ப இந்த பணம் என்பது எதை தீர்மானிக்கிறது? அல்லேலூயா. நீ டாப்பா இல்ல டூப்பா? ஆனா தேவன் அப்படி அல்ல. அரண்மனையில 40 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தாரு, வனாந்தரத்துல 40 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தாரு, இன்னும் 40 வருஷம் எங்க வாழ்ந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு போன கானான் தேசத்துக்கு. அல்லேலூயா. அங்க ஒரு 40 வருஷம், 120 வருஷம், அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். சோ வனாந்தர அரண்மனை வாழ்க்கையிலே உண்மையா இருந்தான். அதே போல அவன் தன் மக்களை கொலை செய்யும் போது அவன் அடிச்சு கொன்னுடுறான். பயந்துகிட்டு மலையில ஓடி போயிடுறான். அங்க போயிட்டு அங்க அநீதி செய்த நபர்கிட்ட இருந்தும் மந்தைகளை காக்கும் பொழுது அங்கேயும் உண்மையா இருக்கிறான். திருப்பியும் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என் ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க, அவங்களை கூட்டிட்டு போய் சொல்லும்போது அங்கேயும் உண்மையிலவரா இருக்கிறான். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு சம்பவம், இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. அப்ப ஆண்டவர் கோபம் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும் பொழுது மோசே நிக்கிறாரு, ஆண்டவரே இதுக்கு அந்த ஜனங்களை கூட்டு வந்தீங்க, அவங்க வழியில அழித்து போவதற்காக நீங்க எகிப்து தேசத்துல இருந்து கூட்டு வந்தீங்க, நீங்க அப்படி கூட்டு வந்தீங்கன்னா எல்லாம் கேலி செய்ய மாட்டாங்களா? வனாந்தரத்தை கூட்டு போயிட்டு அவங்க ஜனங்க அவங்க தேவன் அவங்க ஜனங்களை அழிச்சு போட்டாருன்னு சொல்லி, ஆண்டவரே என் பேரை கிறுக்கி போடுங்க. ஆண்டவருக்கு முன்பாக மோசே அப்படி ஜனங்களை அழிக்கப்பட வேண்டுமானால் என் பேரை முதல்ல கிறுக்கி போடுங்க ஜீவ புஸ்தகத்திலிருந்து. யார் அந்த மாதிரி சொல்லக்கூட முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க, என்ன மட்டும் கூட்டு போயிடுங்க. செல்ஃபிஷான உலகம் தானே இன்னைக்கு. நான் மட்டும் பரலோகம் போனா போதும், நான் மட்டும் இன்னைக்கு செல்ஃபிஷான உலகத்துல மோசே என்ன சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. என் பேரை கிறுக்கப்படுங்க. அங்க கூட பாக்குறாரு, அந்த உண்மையை பாக்குறாரு. தன்னுடைய ஜனங்களுக்காக இவனை மாறி ஒரு தலைவன் இந்த பூமியில இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அந்த ஸ்தானத்துல வைக்கிற நினைக்கிறார். ஆமென். நீ ஒரு மோசேயா இருக்கணும், எங்க உண்மையிலவளா இருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல, குடும்பத்துல, பொறுப்புல எல்லாவற்றையும் உண்மையிலவளா இருக்கணும். அல்லேலூயா.
ஆமென். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் தாசனாகிய மோசேயோ, ஆண்டவர் என் தாசனாகிய, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அல்லேலூயா. நீ உண்மையா இருந்தனா கர்த்தர் இந்த உபவாச நாட்கள்ல உன்னோட கூட முகமுகமா பேசுவாரு, பிரத்யட்சமா பேசுவாரு, வெளிப்பாடு கொடுப்பாரு, தரிசனங்களால் நிரப்புவாரு, சொப்பனங்களால் பேசுவாரு, வார்த்தையால பேசுவாரு. ஏனென்றால் அவர் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. நான் அவனோடு மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். நீ நிச்சயமாக உன் கண்களை திறந்து பார்க்கும்போது அவருடைய தெய்வீக சாயலை நீ பார்ப்ப, தரிசனத்தை பார்ப்ப, அவருடைய மகிமையை பார்ப்ப. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீ சோர்ந்து போக, ஜெபத்திற்கு பதில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்கிற நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்கிறார். நீ ஊழியக்காரனுக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது. ஒருவேளை ஊழியர்கள் தவறு செய்தா கூட கர்த்தர் அவங்களை திருத்துவார்கள். நீ ஒரு கூட்டம் இருக்கு யூடியூப்ல, இந்த ஊழியக்காரர் இதை பண்ணாரு, இந்த ஊழியக்காரர் அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு. இந்த தவறு பண்ற ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரன் தன் மனைவி விட்டு வேற ஒரு பெண்ணோடு இருக்கிற இந்த மகனை ரட்சித்து கொண்டு வாங்க, திருப்பியும் தன் மனைவி கிட்ட சேர்ந்து வாழ்க்கை வாழணும். ஒருவேளை அந்த மனைவி தவறு பண்ணிருந்தா, ஆண்டவரே அந்த ஊழியக்காரன் பிரிஞ்சு போறதுக்கு என்ன காரணம், அந்த மனைவியை நீங்க சரியாக்குங்க ஆண்டவரே. திருமணத்துல நம்ம என்ன பண்றோம், வாழ்விலும் தாழ்விலும் இல்லையா, இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்ம விட்டு பிரிக்கும் வரையிலும். என்ன நீ செத்தா போயிட்ட, சாவ போறியா, அதுக்குள்ள பிரிஞ்சு போயிட்ட. உலகத்துல இருக்கவன் பண்டு போயிடலாம், ஆனா நீ தேவனுடைய ஊழியக்காரனாச்சே, உன்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்குதே இல்லையா. நீ உலகத்துல விசிலடிச்சு டான்ஸ் ஆடிட்டு போறான், நீ ஊழியக்காரன், நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு ஒரு கூட்டம், நீ ரசிக்க ஹீரோவா? அல்லேலூயா. நீ ஒரு மைக்கேல் ஜாக்சனா? யாரை பிரதிபலிக்கிற? உன்னை பார்க்கும்போது உனக்குள்ள இருக்க இயேசுவை பார்க்கணும். உன்னை பார்க்கும்போது அவ சர்வவல்லமை தேவத பய பக்தி உண்டாகணும். உன்னை பார்க்கும்போது தேவ சாயல் இருக்கணும். அல்லேலூயா. உன்னை பார்க்கும்போது ஐயோ கன்றாவியா இருக்கு, ஒருத்த ஆஃப்டர் ஹவுஸ் போட்டு கீழே பாட்டு பாட்டு பாடுறான், ஒருத்த அப்படிதான் பாட்டு பாடுறான். என்ன பாட்டு பாடுறான்? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்ற பாடல். அப்பாஜி எவ்வளவு அழகா பாடிருக்கா தெரியுமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இப்படி அழகா ஒருத்த பாடும்பொழுது ஒருத்த வந்து அப்பதான் ராப் சாங்ல அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஐயோ அப்பாஜி பார்க்கணும் இந்த பாட்டை. அட பாவீங்களா, இப்படி கொலை பண்றாங்களே இந்த பாட்டை வச்சுக்கிட்டு. அவரு உபவாசத்திலும் ஜெப தோட்டத்துல பெர்க்மன்ஸ் அப்பா போய் பார்க்கும்போது ஃபுல்லா வசனங்களும் மேப்புகளும் பிரேயர் பாயிண்ட்ஸும் அப்படி இருக்கும். பிரேயர்லயே இருப்பாரு, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாரு, அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பாரு. அந்த அபிஷேகம் அப்படியே அனாயிண்டிங் அப்படியே பரவும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தட்ட ஊழியக்கார கூடத்துல போகும்போது பார்க்கணும், அப்படியே அப்பாஜி வந்து நிக்கு முன்னு பாடுறாரு, அந்த அபிஷேகம் அப்படியே இறங்கும். அலையலையாய் அலையலையாய் அலையலையாய். அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷனுக்கும் அபிஷேகம் இல்லாத அடங்கா பிடாரியான ஊழியக்காரங்க வித்தியாசம் தான்.
அல்லேலூயா. போலியான அபிஷேகம் அல்லங்க. That is free. அல்லேலூயா. ஒரு பாடும் பொழுதே அந்த அபிஷேகத்தின் வல்லமை. ஆமென். அதனால ஜெபத்தோட ஜெயகீதங்கள்ல ஊழியர்களுடைய தரிசன முகாம் நடக்கும்போது எப்படிதான் போயிடுவாங்க. அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்க தயவு கூர்ந்து இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அந்த ஊழியக்கால தரிசன முகாம் நடக்க போகுது. இவர்கிட்ட உங்க பெட்டை புக் பண்ணிக்க, சீட்டே இல்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சோ ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ளவளுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்ப இங்க பார்க்கும்போது மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் முகமுகமாய் தரிசனத்துல. நீ உண்மையாய் தேவ சமூகத்துல நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற. அல்லேலூயா. ஆமென். இந்த உபவாச நாட்களுக்குள்ள கர்த்தர் அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உன் செவிகளை தொனிக்கும். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமா கத்துவாரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வெளிப்பாடு உண்டாகும். தரிசனங்களை பார்ப்பேன், சொப்பனங்களை பார்ப்பேன். கர்த்தர் நீ எதுக்காக நீ உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாயோ கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரு. ஆமென். ஏனென்றால் உண்மையில் இருக்க கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். உண்மையுள்ளவளை கர்த்தர் தரணிக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமென். எப்படி இருக்கணுமா? உண்மையுள்ளவர்களுக்கு எப்படி கர்த்தர் என்ன செய்யறா? தரணிக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையா இருக்கிறோமா? ஆமென். வாசிக்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். அவன் இருதயத்தை உனக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7, 8. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் யாரு? எடுத்துதான் சொன்னேன். ஆபிராம் அவன் எங்க விக்கிரகம் செய்யற அந்த குடும்ப சூழ்நிலை பின்னிழந்து வரான், கீழ்ப்படந்து வரான். அவருக்கு என்ன பேரு? ஆபிராம் என்ற பெயர் எடுத்து ஆபிரகாம் என்ற பெயரை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கும் கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர் நீதியுள்ளவர். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவ சமூகத்துல உண்மையா இருக்கும் பொழுது, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அல்லேலூயா, பார்க்கிறோம். என்ன பார்த்தோம்? உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தரணிக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால எதை பெற்றுக்கொண்டாரா? அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு என்னத்தை கொடுக்கிறாரா? தேசத்தை கொடுக்கிறாரா? தேசங்களை கொடுக்கிறாரா? அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு இந்த பட்டணத்துல ஒரு சொந்த இடங்களை தேவன் கொடுக்க போகிறாரு. ஆமென். தேவன் சபைகளை பெருக பண்ண போகிறாரு. தேவன் வளர்ச்சியை கண் உண்டு பண்ண போகிறாரு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னது போல இன்றைக்கு மனோஜ்குமாராக எனக்கு திருச்சபை உங்க பேரை சொல்லுங்க. தேவன் எனக்கு அல்லேலூயா ஆமென் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கும் கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீ நீதியுள்ளவர். இன்னைக்கு தேவன் தேசங்களை உன் கரத்துல கொடுக்க போகிறாரு. உன்னை கொண்டு தேசங்களை தேவன் ஆஸ்வதிக்க போகிறாரு. உன்னை கொண்டு தேவன் ராஜ்யத்தை தேவன் கட்ட போகிறாரு. என்னை கொண்டு தேவன் தேசத்தை அசைக்க பண்ண போகிறாரு. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாக நீ பெற்றுக் கொண்டிருக்கிற
கொண்டிருக்கிறாய். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரே. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரே. நம்மை கொண்டு என்னை கொண்டு தேசத்துல தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ரகபலா தகபா ஓ ரிகபலா தரடலகபலா துரபலா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஆமென். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15-18 வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15-18. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால் ஆமென். பாருங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு புத்திர சுகாரத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணினார். அப்ப தேவன் சொன்னதுபடியே ஆபிரகாம் புறப்பட்டு வந்த நிமித்தமாக தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பெற்றெடுக்கும்படியாக கிருபை செய்தார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்த தேவன் இன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கு கொடுக்க போகிறார். ஆமென். அப்ப ஆபிரகாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்? ஈசாக்கு. It's a prophetical word. ஆமென். உனக்கு ஒரு ஈசாக்கு கொடுக்க போகிறார். ஆமென். Praise the Lord. Glory. கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறீங்களோ, அல்லேலூயா, அவர்களுக்கு எல்லாருமே உண்மையாய் தம்மை நோக்கி பார்க்கிற, ஜெபிக்கிற, கீழ்ப்படிந்து நடக்கிற எல்லாருக்குமே புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். கர்ப்பத்தின் கனியை கொடுக்க போகிறாரு. பிள்ளை இல்லாத மலடிய வாழ்க்கையில பிள்ளை தாழ்ச்சி, அல்லேலூயா, பிள்ளை பேற்றினால கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே மலட்டு கற்பங்கள் இப்போதே ஆண்டவரே பிரசவிக்கத்தக்கதாக, கரு உருவாக்கத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்டி ஆண்டவரே கரு உருவாகும்படியாக என் தேவனின் கிருபை செய்வீராக. கர்ப்பங்களை நிரப்புவீராக. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட அந்த கர்ப்ப பையில போகிற டியூபெல்லாம் சரியாக்குங்க. மலட்டு தன்மை நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே புத்திர சுவிகாரத்தினாலே நிரப்புவீராக. இப்போது ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தருவேன் என்று ஆணையிட்ட தேவன் அதற்கேற்ற வழிவாசல்களை, முகாந்திரங்களை, ஆசீர்வாதங்களை இப்போது கர்த்தர் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வேளை என்னோடு கூட ஜெபிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் கர்ப்பத்தை கர்த்தர் நிரப்புகிறார். உன் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இப்போது புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாமா என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலட்டு கற்பங்களுக்கு ஒரு எண்டு காடு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு தொடக்கம். ஹல்லேலூயா. அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்மில்
லகரதொரு. அல்லேலூயா. உண்மையாய் தேடும் யாவரும் இயேசு அற்புதராயிருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மையா இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும். கொடுக்கப்பட்ட வேலை ஸ்தலம், பொறுப்பு, தொழில உண்மையா இருக்கணும். ஊழிய பாதையில நீ ரட்சிக்கப்பட்டு நீ அப்படியே விசுவாசம் உட்காந்துட கூடாது. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யறவங்க உண்மையாய் ஊழியம் செய்யணும். அதே போல உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தாழ்விலிருந்து உயர்த்துகிறார். தேவன் தாவீதை உயர்த்தினார். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்த போகிறாரு. உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தரணிக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? ஆமென். ஆபிரகாமை தரணிக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். முற்பிதாக்கள் வரிசையில முதல்ல ஆபிரகாமை தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க உண்மையாவே நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த தரணிக்கு உன்னை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். இந்த தரணிக்கு என்ன ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. இந்த தரணிக்கு என்ன தேவன் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே ஷகபபபதா ரிகபலகர துரபல சந்தரடல ரிகபலகர துரிபி அத்தரடலபோ சந்தரடலபோ. நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். மீட்பரும் இரட்சகருமாகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த உபவாச நாட்கள்ல தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னும் 3 நாட்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு, 3 நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். வாருங்கள், பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you, God bless you. ஆமென்.